புக்கில் பேஜ் நம்பர் 57 10th புக்கு கூட்டுத்தொடர் வரிசை. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு டிஎன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த டிஎன்னோட ஃபார்முலா என்னது அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அதாவது எண்ணாவது உறுப்பு அப்படின்னா இப்போ எத்தனையாவது உறுப்பு கேட்குறாங்க, இப்போ மொத்த உறுப்புகள் எத்தனை அப்படின்னும் கேட்கலாம், இல்லைனா 5வது உறுப்பு எத்தனை, 10வது உறுப்பு எத்தனை அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து என்ன, இப்போ இந்த ஃபார்முலாவில் உள்ள ஒன்று என்னன்னு தெரிஞ்சுப்போமா. இங்கே ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு, டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம், அதான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த ஏங்கிறது முதல் உறுப்பு, பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. இப்போ ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துருவோம், 1 2 3 அப்படின்னு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் டேர்ம் 1 அப்படின்னு வச்சுப்போம். இதை T2ன்னு வச்சுப்போம், இதை T3ன்னு வச்சுப்போம், இதை T4ன்னு வச்சுப்போம். இந்த T2க்கும் இந்த T1க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இந்த T3க்கும் T2க்கும் இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோடைய டி அப்படின்னு சொல்கிறது. பொது வித்தியாசம் டிங்கிறது மிக எண்ணா பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பர், அதாவது வர ஆன்சர் இப்போ +3ஆகவும் இருக்கலாம், -3ஆகவும் இருக்கலாம். அதாவது ப்ளஸ்லேயும் வரலாம், மைனஸ்லேயும் வரலாம், இல்லைனா பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸில் தான் வரணும், மைனஸில் தான் வரணும், பூஜ்ஜியம் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ப்ளஸ் வரலாம், மைனஸ் வரலாம், பூஜ்ஜியத்துலேயும் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது புக்கில் அந்த டூயினோவில் கொடுத்தது பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டுத்தொடர் வரிசை மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். இப்போ பொது வித்தியாசம் நம்ம அதை டி கண்டுபிடிக்கும் போது அந்த டி எனக்கு 0ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா அது ஒன்று ஒரு மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசையில், முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசைனா கம்ப்ளீட் ஆயிருச்சு, அந்த கூட்டுத்தொடர் வரிசை வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா அதனுடைய முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பை எல், லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை இருக்கு. இப்போ எனக்கு முதல் உறுப்பையும் கொடுத்துட்டாங்க, கடைசி உறுப்பு இதுதான் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை, அந்த உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதோட எண்ணிக்கை, அதாவது அந்த உறுப்புகளோட எண்ணிக்கையை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1 அப்படிங்கிறத என்னுடைய ஃபார்முலா. ஏன்னா எல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. நம்ம அப்படி அந்த ஃபார்முலா வச்சு ஒரு தடவைக்கு எல்லை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட உறுப்புகளோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க எல்லும் கொடுத்துட்டாங்க, நம்ம டியும் கண்டுபிடிச்சினா என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக எல்லு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1 அப்படிங்கிறதெல்லாம் போட்டுடலாம். அடுத்தது ஏபிங்கிறது என்னது அப்படின்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் என்னது கூட்டுத்தொடர் வரிசை தான். கூட்டுத்தொடர் வரிசையை தான் நம்ம எப்படி சொல்கிறோம், ஏபின்னு சொல்கிறோம். இதில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளுடைய கூடுதல் கொடுத்துட்டாங்க. இப்போது அடுத்தடுத்து ஒரு 3 உறுப்புகளுடைய கூடுதல் அப்படின்னு காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 3 உறுப்புகளை நம்ம என்னென்னு வச்சுக்கணுமா, ஏ மைனஸ் டி கமா ஏ பிளஸ் டி அப்படிங்கிறத வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதே கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளுடைய கூடுதல் அப்படின்னு கொடுத்து அதோட 4 உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ மைனஸ் 3D கமா ஏ மைனஸ் டி கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 3D. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே பொது வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D அப்படிங்கிறதா இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். 3 உறுப்புகள் கொடுத்தா அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கொடுத்தா ஏ மைனஸ் டி கமா ஏ பிளஸ் டி அப்படின்னு வச்சுக்கணும். இது 4 உறுப்புகள் கொடுத்தா ஏ மைனஸ் 3D கமா ஏ மைனஸ் டி கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 3D அப்படிங்கிறத வச்சுக்கணும். இதோடைய பொது வித்தியாசம் என்னவா இருக்கும், 2D அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ 10ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 62 பயிற்சி 2.5 முதல் கணக்கு, பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை என சோதிக்கவும் அப்படின்னு கொடுத்து நமக்கு டேர்ம் கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்மளுடைய அந்த பொது வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ பொது வித்தியாசம்ங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டி அப்படிங்கிறத வச்சு பார்த்தோமா. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்னவா வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கணக்கு ஏ மைனஸ் 3 இது கமா ஏ மைனஸ் 5 கமா ஏ மைனஸ் 7 அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஏ மைனஸ் 3ங்கிறது டேர்ம் 1, இதான் முதல் உறுப்பு. அடுத்தது 2வது உறுப்பு ஏ மைனஸ் 5ங்கிறது டேர்ம் 2, 2வது உறுப்பு. அடுத்தது ஏ மைனஸ் 7ங்கிறது டேர்ம் 3, 3வது உறுப்பு அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொது வித்தியாசம் அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னா T2 மைனஸ் T1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா T3 மைனஸ் T2க்கு ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக
இருந்துச்சு அப்படின்னா, இதுவும் இதுவும் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா இது என்னது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அது ஈக்குவலாக வரல அப்படின்னா எனக்கு இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ முதல்ல D1 ஈக்குவல் டு T2 மைனஸ் T1, D2 அப்படிங்கிறத T3 மைனஸ் T1 வச்சுக்கிறேன். இப்போ முதல்ல D1 கண்டுபிடிக்கிறேன். D1 அப்படிங்கிறது என்னது? T2. T2 என்னது? A மைனஸ் 5. அப்போ A மைனஸ் 5 மைனஸ் T1ங்கிறது A மைனஸ் 3. A மைனஸ் 3ங்கிறது எழுதிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கலாம், இந்த A அப்படியே எழுதிட்டேன், -5 அப்படியே எழுதிட்டேன். அப்படியே இந்த மைனஸு கொண்டு போய் உள்ளே போய் பெருக்குங்க. மைனஸும் ப்ளஸும் சேர்ந்தா -A ஆயிருச்சு. மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 3 ஆயிருச்சு. இப்போது ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் கேன்சல் ஆயிருமா? இப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிருச்சு. அப்புறம் இங்கே என்ன எனக்கு மீதி இருக்குது? -5 + 3ன்னு இருக்குது. அப்போது -5 + 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், வெவ்வேறு குறிகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கழிப்போமா? அப்போ 5ல் 3 போச்சுன்னா 2. பெரிய நம்பரோட குறி என்னது? மைனஸ். அப்போ -2. அப்போ எனக்கு D1 என்னன்னு கிடச்சிருச்சு? -2ங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் D2 பார்க்கணும். D2 அப்படிங்கிறது என்னது? T3 மைனஸ் T2 அப்படிங்கிறது. இப்போ T3 அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா A மைனஸ் 7. இந்த சைன் இந்த இதில் உள்ள மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். T2ஓட வேல்யூ என்னது? A மைனஸ் 7. சாரி, A மைனஸ் 5. இப்போ இந்த A மைனஸ் 7 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -Aன்னு வந்துருச்சு. மைனஸும் மைனஸும் +5ன்னு வந்துருச்சு. +Aவும் -Aவும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் பேலன்ஸ் என்ன இருக்குது? -7 + 5 அப்படின்னு இருக்குது. இது வெவ்வேறு குறிகளாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், கழிச்சிக்கலாம். அப்போ 7ல் 5 போச்சுன்னா 2. பெரிய நம்பரோட சைன் என்னது? மைனஸ். அப்போ D2ங்கிறது என்னது எனக்கு? -2. அப்போது எனக்கு இந்த D1 ஈக்குவல் டு D2 ரெண்டும் ஒரே நம்பராக தான் இருக்குது. இதுவும் -2 இதுவும் -2. அப்போ இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது எனக்கு ப்ரூஃப் ஆயிருச்சு. அவ்வளோதான். அப்போ இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது எனக்கு ப்ரூஃப் ஆயிருச்சு. அவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது கணக்கு 1/2, 1/3, 1/4, 1/5. இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக நம்மளை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த கொஸ்டின் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 1/2, 1/3, 1/4, 1/5. இதை வந்து T1ன்னு வச்சுக்கிறேன், இதை T2ன்னு வச்சுக்கிறேன், இந்த T3ன்னு வச்சுக்கிறேன், இந்த T4 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் சரியான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? பொது வித்தியாசம் ஈக்குவலாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல D1 கண்டுபிடிக்கிறேன். D1ஓட ஃபார்முலா என்னது? T2 மைனஸ் T1. T2 அப்படிங்கிறது என்னது? 1/3 மைனஸ் T1 என்னது? 1/2. இப்போ 2 நம்பரும் வேறு யாராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எல்சிஎம் எடுக்கணுமா? 2 அப்படியே எனக்கு டைரெக்டாக 6ன்னு தான் வரும். அப்போ 6. இங்கே என்ன பண்ணணும்? 6 வரணும்னா 2ஆல் பெருக்கணும். மேலேயும் 2ஆல் பெருக்கிறேன். அப்போது 2ங்கிறது மேலே வந்துடும். அடுத்தது இங்கே கீழே 6 வரணும்னா 3ஆல் பெருக்கணுமா? மேலேயும் 3ஆல் பெருக்குவேனா? அப்போ 1 3 3ன்னு வந்துடும். கீழே என்னது? 6ன்னு வந்துடும். அப்போ இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. 6 பொதுவாக எடுத்துக்கிறேன். இங்கே 2 மைனஸ் 3 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ 2ல் 3 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1 தான் மீதி கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் என்னது? மைனஸ். இப்போ -1/6ங்கிறது எனக்கு D1ங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ 2 மைனஸ் 3 அப்படிங்கிறது வருது. /6ங்கிறது கிடச்சிருச்சு. இப்போது வெவ்வேறு குறிகளாக இருந்தால் கழிச்சிக்கலாம். 2ல் இங்கே -3. அப்போது 2ல் 3 போச்சு அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட சைனு மைனஸுங்கிறதால மைனஸ் போட்டுக்கிட்டு கீழே இருக்கிற 6 அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ D1ங்கிறது -1/6ங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா D2 கண்டுபிடிப்போம். D2 ஈக்குவல் டு என்னது? T3 மைனஸ் T2 அப்படிங்கிறது. எனக்கு T3யோட வேல்யூ என்னது அப்படின்னா 1/4 மைனஸ் T2ஓட வேல்யூ 1/3 அப்படிங்கிறது. இப்போ இதுக்கும் நமக்கு என்னது? ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுனாலே என்ன பண்ண? எல்சிஎம் எடுத்துடணும். அப்போ நாமும் 12 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ என்னது? இது 3ஆல் பெருக்கிறோம். நாமும் 12ன்னு வந்துருச்சு. மேலேயும் 3ஆல் பெருக்கும். அப்போ 3ன்னு கிடச்சிருச்சு. இங்கே என்னது? 4 3 12. அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 4ன்னு கிடச்சிரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ 3 - 4 / 12 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும்? 3ல் 4 போச்சுன்னா மீதி 1 அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் மைனஸுங்கிறதுனால -1 / என்னது? 12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த D1ங்கிறது -1/6ன்னு கிடச்சிருக்கு. D2 அப்படிங்கிறது -1/12
12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அது வேற இது வேறையே கிடச்சிருக்கு. அப்போ இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. இந்த D1 நாட் ஈக்குவல் டு D2. அதனால இது என்னது கிடையாது, எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. அடுத்து 3வது கணக்கு பாருங்க. 9, 13, 17, 21, 25 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். 9, 13, 17, 21, 25 அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே போகுது. இதை வந்து 9 T1ன்னு வச்சுக்கிறேன், 13 டேர்ம் 2ன்னு வச்சுக்கிறேன், 17 T3ன்னு வச்சுக்கிறேன், 21 T4ன்னு வச்சுக்கிறேன், 25 T5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை எப்படி கண்டுபிடிக்கணும்? D1 D2 ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல D1 கண்டுபிடிப்போம். T2 மைனஸ் T1. T2ங்கிறது என்னது? 13 மைனஸ் T1ங்கிறது 9. இப்போ 13ல் 9 போச்சு அப்படின்னா 4 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும். இப்போ D2 பார்க்கலாம். இப்போ D2 பாருங்க. T3 மைனஸ் T2. T3யோட வேல்யூ என்னது? 17 மைனஸ் T2வோட வேல்யூ 13. 17ல் 13 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது ஒரு 4. அப்போது இதில் எனக்கு D1 அப்படிங்கிறது என்ன? 4ன்னு கிடச்சிச்சு. D2 அப்படிங்கிறது என்ன? 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போது D1 ஈக்குவல் டு D2. அப்போ இது என்னது? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அதுலேயே அடுத்த சம் 4வது சம் பாருங்கள். -1/3, 0, 1/3, 2/3ங்கிறது கண்டினியூ ஆகுது. இப்போ நான் அதை அப்படியே சம்மில் இருக்கிறது எழுதிக்கிறேன். -1/3, 0, 1/3, 2/3. இந்த -1/3ங்கிறத T1ன்னு வச்சுக்கிறேன், 0வை T2ன்னு வச்சுக்கிறேன், 1/3 T3ன்னு வச்சுக்கிறேன், 2/3 T4 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும். D1 D2 ஈக்குவலாக இருக்கணும். D1 என்னது? T2 மைனஸ் T1. T2 அப்படிங்கிறது என்னது? எனக்கு 0 மைனஸ் T1ஓட வேல்யூ -1/3. ஸோ என்ன பண்ணுறேன்? 0 போட்டுக்கிறேன். இந்த மைனஸை கொண்டு போய் உள்ளே பெருக்குவோம். மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ +1 டிவைடட் பை 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 0ல் 1 அப்படியே 0வோட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன பண்ண முடியும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ எனக்கு 1/3ங்கிறது கிடச்சிருச்சு. இது D1. அடுத்து D2 பார்ப்போம். D2ங்கிறது என்னது? T3 மைனஸ் T2. T3ங்கிறது என்னது? 1/3 மைனஸ் T2ங்கிறது 0. இப்போ அதே தான். இந்த 1 அப்படியே போட்டுக்கிறேன், இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன், 0 அப்படி போட்டுக்கிறேன், டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ அதே தான். நம்ம 1ஓட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் எந்த நம்பர்? அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 1/3 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அப்போது இப்போ எனக்கு D1 ஈக்குவல் டு D2 ஆயிடுச்சு. ரெண்டுமே எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 1/3 1/3 தான் கிடச்சிருக்கு. அப்போ என்னது? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்து 5வது சம் பாருங்க. 1, -1, 1, -1, -1, -1, இது எல்லாமே நமக்கு என்னது? அப்படியே 1 -1ங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? பாதர் பண்ணிக்காமல் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடுறோம். ஸோ இந்த 1ங்கிறத T1 வச்சுக்கிறேன், -1ங்கிறத T2ன்னு வச்சுக்கிறேன், 1ங்கிறத T3ன்னு வச்சுக்கிறேன், -1ங்கிறது T4, அடுத்து வர்றது T5, T6. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு 2 இது இருந்தாலே போதும். ஸோ நான் D1 எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 மைனஸ் T1. T2ங்கிறது என்னது? -1. இங்கே ஆல்ரெடி இருக்கிற மைனஸு T1ஓட வேல்யூவு 1. அப்போது ஒரே குறிகளாக இருந்து என்ன படிக்கணும்? கூட்டிக்கிட்டேன். அப்போ 1 1 2 அந்த சைன் எடுத்து அப்படியே போட்டுக்கணும். அப்போ -2ங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள். D2 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. T3யோட வேல்யூ என்னது? 1 மைனஸ் T2ஓட வேல்யூ என்னது அப்படின்னா -1. முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்? அந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பெருக்கிக்கலாம். அப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ 1 கூட்டினோன்னா 2ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? D1ங்கிறது -2ன்னு கிடச்சிருக்கு, D2ங்கிறது வெறும் 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ப்ளஸ் மைனஸ் தானே வேரி ஆகுது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக கிடையாதா அப்படின்னா கிடையாது. ரெண்டுமே சைனுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். இருந்தால் தான் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல.